பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாயில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், எவ்வளவு நீர் திறக்கப்பட்டிருக்கு? கூடுதல் விவரம் என்ன? ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அணையிலிருந்து இரண்டாம் போக புன்சை பாசனத்திற்காக கீழ்பவானி திட்ட பிரதான கால்வாயில் இன்று காலை தற்போது தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. 3 மாவட்டங்களில் 1,03,500 ஏக்கர் விளைநிலங்களுக்கு புன்சை பாசனத்திற்காக இந்த தண்ணீர் ஆனது திறந்து விடப்பட்டுள்ளது. கீழ்பவானி பிரதான வாய்க்காலில் ஒற்றைப்படை மதகுகள் மற்றும் சென்னசமுத்திரம் பகிர்மான கால்வாய் இரட்டைப்படை மதகுகள் மூலமாக இந்த தண்ணீரானது மொத்தம் இன்று காலை முதல் வருகின்ற 30/4 வரை காலை 8 மணி வரை இந்த தண்ணீரானது திறந்து விடப்படும். 67 நாட்கள் தண்ணீர் திறப்பு மற்றும் 44 நாட்கள் தண்ணீர் நிறுத்தம் என்ற முறையில் சுழற்சி முறையில் இந்த தண்ணீரானது திறந்து விடப்படுகிறது. இதன் மூலமாக ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசனம் வசதி பெறுகின்றது. 12,000 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் அணையில் நீர் இருப்பு மற்றும் வரத்தினை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்து விடப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது பாசனத்திற்கு இன்று காலை 100 கன அடி மட்டுமே திறந்து விடப்பட்டுள்ளது. இது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 2,000 கன அடி வரை திறந்து விடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அணையின் மொத்த நீர்மட்டமான 105 அடிக்கு 97.11 கன அடி நீர்மட்டம் உள்ளது. அணையின் நீர் கொள்ளளவான 32.8 டிஎம்சிக்கு தற்போது 26.52 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. அனைத்து நீர்வரத்து இன்று காலை 154 கன அடியாக மட்டுமே உள்ள நிலையில் கீழ்பவானி வாய்க்காலில் 100 கன அடியும், அரக்கன்கோட்டை தலப்பள்ளி வாய்க்காலில் 800 கன அடியும், குடிநீருக்காக 100 கன அடி என மொத்தம் 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.